வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ட்ரம்பின் அதிரடி இறக்குமதி வரிகளால் அமெரிக்காவுடன் பொருளாதார போர் தொடங்கியுள்ள நிலையில் ஒரே ஒரு நாடு சற்று ரிலாக்ஸ் ஆக உள்ளது. மத்திய நாடுகள் மீது ட்ரம்ப் தமது காட்டுத்தனமான பாய்ச்சலை காட்டாமல் இருக்க ஒரு காரணமும் உள்ளது. அந்த நாடு பிரிட்டன். ஒரு சாதகமான வர்த்தக உறவை கொண்டிருக்கும் ஒரு நாடு பிரிட்டன். குறைந்தபட்சம் இதுவரை அது பிரிட்டனை காத்து நிற்கிறது. ஆனால் ட்ரம்புக்கு மூட் எப்படி மாறும் என்பது அவருக்கே தெரியாது. ட்ரம்புக்கு மூட் மாறினால் அப்போது பிரிட்டன் தூக்கி எறியப்படலாம். குறிப்பிட்ட ஒரு தினத்தில் ட்ரம்பின் காலை உணவு நன்றாக இருக்காவிட்டால் அன்று காலை வரும் கோப்பில் வரும் நாடு கோவிந்தா என்கிறார்கள். அது எல்லோருக்கும் பொருந்தும். கனடா, மெக்சிகோ, பிரான்ஸ், ஸ்பெயின், சவுதி அரேபியா, இந்தியா, தென்கொரியா, ஜப்பான் உட்பட யாரும் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு நிம்மதியாக இருக்க போவதில்லை. இதில் அமெரிக்க மக்களையும் சேர்க்கலாம். அவர்களுக்கும் 4 ஆண்டும் 7ஆம் இடத்தில் சனி. வடகொரியா போன்ற நாடுகள் தப்பிக்கொள்வார்கள். ஈரான் மற்றும் ரஷ்யா ட்ரம்பை மீறினால் தட்டி வைக்கப்படுவார்கள். ட்ரம்பால் தொட முடியாத ஒரே சக்தி சீனா. சரி, இதில் பிரிட்டனுக்கு என்ன சலுகை? கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கு இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் அச்சுறுத்தும் அதே வேளையில் பிரிட்டிஷ் அமெரிக்க வர்த்தகம் வரம்புக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் செயல்பட முடியும் என்று ட்ரம்ப் இந்த வாரம் கூறினார். பிரிட்டிஷ் அதிகாரிகள் தமது நாடு ட்ரம்பின் இறக்குமதி வரி இலக்கு பட்டியலில் இருந்து விலகியிருக்க முடியும் என்று நம்புகின்றனர். அவ்வாறு செய்ய டவுனிங் ஸ்ட்ரீட் அடக்கமான முகஸ்துதியை வழங்குதல், பிரிட்டிஷ் முடியாட்சிக்கு ட்ரம்பின் மென்மையான இடமாக விளையாடுதல் ஆகியவற்றின் கலவையாக உள்ளது. நாங்கள் பாதிப்பில்லாதவர்கள் என்ற அர்த்தத்தில் நாங்கள் நன்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளோம் என்று லண்டனை சேர்ந்த ஃபிளினட் குளோபல் ஆலோசனை நிறுவனத்தில் வர்த்தக நிபுணர் ஷாம்லோவ் கூறுகிறார். பிரிட்டிஷ் பொருளாதாரம் பெரிதும் சேவை அடிப்படையிலானது. அமெரிக்க சந்தைக்கு ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு அமெரிக்காவிலிருந்து ஏறக்குறைய பல பொருட்களை பிரிட்டன் வாங்குகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவது என்பது பெரிய கவனத்தை ஈர்க்கும் வர்த்தக கூட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை என்பதாகும். பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அரசியல் ஸ்பெக்ட்ரமின் மறுபக்கத்தை சேர்ந்தவர் என்றாலும் ட்ரம்ப் சமீபத்தில் அவரை மிகவும் நல்லவர் என்று வர்ணித்தார். இருப்பினும் ஐரோப்பா மற்றும் சீனாவுடனான உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்புவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சியினை வளர்க்க முயற்சிப்பதால் பிரிட்டன் ஒரு நுட்பமான நடனத்தில் ஈடுபட்டுள்ளது. அனைத்தும் அதன் மிகப்பெரிய ஒற்றை வர்த்தக பங்காளியான அமெரிக்காவை அதன் பக்கத்தில் வைத்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய இறக்குமதிகள் மீது 10% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்பின் அச்சுறுத்தலை விமர்சிக்க அவரது கூட்டாளிகள் பேசிய போது பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டார்மர் சாலையின் ஓரத்தில் மரத்துக்கு பின்னால் மறைவாக நின்றார். எங்களின் முக்கிய நலன்களை நீங்கள் பார்த்தால் நாங்கள் இருவருடனும் இணைந்து பணியாற்றுவது மிகவும் முக்கியம் என்று அவர் கூறினார். பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் பல தசாப்தங்களாக மிகவும் ஆங்கிலேய அமெரிக்க தலைவர்களில் ட்ரம்ப் ஒருவர். அவரது தாயார் ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர். ஸ்காட்லாந்தில் ட்ரம்ப் இந்த ஆண்டு 3வது கோல்ஃப் மைதானத்தை திறப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வின்ஸ்டன் சர்ச்சிலின் மார்பளவு சிலையை ஜனாதிபதி ஜோ பைடன் அகற்றிய பின்னர் ஓவல் அலுவலகத்திற்கு ட்ரம்ப் மீண்டும் கொண்டு வந்தார். பிரிட்டிஷ் ராணி விக்டோரியாவிடமிருந்து கிடைத்த பரிசான 1880ஆம் ஆண்டு பழமையான மேசையில் வைத்து இறக்குமதி வரியில் ஜனாதிபதி ட்ரம்ப் கையெழுத்திட்டார். இவை எல்லாமே பிரிட்டனுக்கு சாதகமான அம்சங்கள். ஆனால் ஆபத்து என்னவென்றால் ட்ரம்பின் பாராட்டு மூச்சு திணறல் கரடி அணைப்பாக மாறுகிறது. கரடி அணைப்பில் மூச்சு திணறவும் வாய்ப்பு உள்ளது. ட்ரம்பின் கூட்டாளியான எலான் மஸ்க் முன்னாள் மனித உரிமைகள் வழக்கறிஞரான இன்றைய பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டார்மரை விமர்சித்து அவரை மாற்ற வேண்டும் என்று சமூக வலைத்தளம் எக்ஸில் பலமுறை பதிவிட்டுள்ளார். எலான் மஸ்க் கிழித்த கோட்டை ட்ரம்ப் தாண்ட முடியாத அளவில் டீல் உள்ளது. டீல் மன்னன் ட்ரம்புக்கே டீல் சக்கரவர்த்தி எலான் மஸ்க். ட்ரம்ப் அவரது குறுநில மன்னன். இதுவரை பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டார்மர் பற்றிய ட்ரம்பின் கருத்துக்கள் மிகவும் இணக்கமானவை. கடந்த ஆண்டு இருவரும் ட்ரம்ப் டவரின் இரவு உணவின் போது பிரச்சாரத்தின் போது 2 மணி நேரம் செலவிட்டனர். மேலும் இரு தலைவர்களும் சமீபத்தில் தொலைபேசியில் பேசினார்கள். கடந்த மாதம் ட்ரம்ப் கூறிய போது பிரிட்டிஷ் பிரதமர் ஸ்டார்மர் தாராளவாதியாக இருந்தாலும் அவர் நன்றாக பழகுகிறார். இது என்னிடமிருந்து சற்று வித்தியாசமானது என்றார். ட்ரம்புக்கு பிரிட்டிஷ் அரச குடும்பத்தில் பெரிய பிரமிப்பு உண்டு. கடந்த டிசம்பரில் மன்னர் சார்லஸின் வாரிசான இளவரசர் வில்லியம் அமெரிக்காவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியான ட்ரம்பை சந்திக்க அனுப்பப்பட்டார். அவர்கள் இருவரும் பாரிஸில் உள்ள நோட்ரே டேம் கதீட்ரலின் மறுதரப்பு விழாவில் கலந்து கொண்டனர். நான் இளவரசருடன் நன்றாக பேசினேன் என்று ட்ரம்ப் பின்னர் நியூயார்க் போஸ்டிடம் கூறினார். ட்ரம்ப் மேலும் தெரிவித்த போது, நேற்றிரவு அவர் மிகவும் அழகாக இருந்தார். சிலர் நேரில் நன்றாக தெரிகிறார்களா? அவர் அழகாக இருந்தார். அவர் மிகவும் அழகாக இருந்தார். நான் அவரிடம் சொன்னேன்,
டவுனிங் ஸ்ட்ரீட் செய்தி தொடர்பாளர் ட்ரம்பை விரைவில் பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு அழைத்துச் செல்வார் என்று அரசாங்கம் நம்புகிறது என்றார். அமெரிக்காவுடன் ஒரு நியாயமான மற்றும் சமநிலையான வர்த்தக உறவு இருப்பதாக அவர் மேலும் கூறினார். மேலும் ஒருவருக்கொருவர் பொருளாதாரத்தில் 1.2 டிரில்லியன் பவுண்ட்கள் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டினர். மொத்தத்தில் ட்ரம்பின் அதிரடி வரி விதிப்பு விளையாட்டில் இருந்து பிரிட்டன் தப்பிக்கொள்ளும் என்பதே இன்றைய நிலை.